நிறைவேற்று, எல்லோரின் நாட்டு மன்னர்கள், எல்லோரு நாட்டு மன்னர்கள். இதெல்லாம் சாதாரண மாற்றம், மகா வாக்கியம். இந்த விதைத்தல் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, விதைத்தல் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, எண்ணி உடனே எண்ணங்கள் உறங்குவதில்லை. அரசை விரும்புகிற வார்த்தைப்படி இந்த வெற்றிக்கு உறுதியாக இருந்த சகோதரிய சொல்ல நினைச்ச சொல்லியே ஏறு பிடிச்சவங்க என்ன பண்ண முடியும்? பானை பிடிச்ச பாக்கியசாலிகள் எல்லாருக்குமே. ஆகவே உன்னை கரம்படித்து வாழ்க்கை ஒளிமயமானதடி, பெண்ணை மனதனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. இந்த புகழுக்கெல்லாம் குடும்பத்தார் வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ச்சி. அதனால பெருமையா இருக்கு, பல பெருமைகள் இன்னைக்கு ஒரு பெருமை. அது முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு நம்முடைய அன்பு சகோதரர் எப்பவுமே அவர் வித்தியாசமாக சிந்திப்பார். அதாவது மறைவாக இருக்கின்ற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இருக்கிறது மறைவா இருக்குது, இறைவனை மறைவாக இருக்கிறான். மறைவாக மாந்தருடைய அறிவாக உள்ள நீ மனோட மக்களை பரவலை என்பது வேதாத்திரியம். எல்லாருடைய மகிழ்ச்சி அளவு கடந்து கிடக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்த மகாக்கள் அனைவரையும் அன்பு கடந்த மகிழ்ச்சியை அல்லது மகிழ்ச்சி நிறைந்த அன்பை அனைவருக்கும் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம்? பக்கத்தில் தெரிவிங்க, பொது பக்கத்தில் நோக்கமே இந்த மகிழ்ச்சி அப்படியே கொடுப்போம். கூட பார்க்கறவங்களும் மகிழ்ச்சி அவசியம். மனவர்கள் இருக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க, இல்லாதவங்களா மகிழ்ச்சியான அன்பை ஒன்று தெரிவிக்கிறேன்னு சொல்லி வாழ்த்து. எல்லாரையும் வாழ்த்து, எப்பவும் வாழ்த்து. வாழ்த்தி வாழ்வோம், பிறர் வாழ்த்த வாழ்வோம். ரெண்டுதான் பார்ப்போம். பிறரை வாழ்த்தி வாழணும், பிறர் வாழ்த்த வாழணும். தானு உயர்ந்து கொண்டு பிறர் உயர்த்த தர்மத்தின் பிள்ளையே தானு உயர்ந்து கொண்டு தர்மத்தின் பிள்ளை என்ற நிலையில இங்க தர்ம சிந்தனையாளர் நிறைய இருக்காங்க. தர்ம சிந்தனையாளர்கள் எவ்வளவு 100 கோடி ரூபாய் அல்ல மருத்துவமனை நம்முடைய சக்தியோட இருக்கிறது பெருமையா இருக்கு. அப்பதான் சொன்னேன், ஐயா நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியே ரோட்டரியாக தான் வந்தது. நாமக்கல் மருத்துவக் கல்லூரியே ரோட்டரி அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தை 10 லட்சம் கொடுத்தனாலதான் நாம அறிவிச்சேன். ஆனால் ரோட்டரி என்பது பன்னாட்டு சங்கம் அவர் சொந்த உழைப்பால் வரக்கூடிய எல்லாம் மக்களுக்காக செய்யறாங்கனால பன்னாட்டு சங்கங்களை நன்றோடு வழங்கி வாழ்த்தி, அது மட்டும் இல்லை, எனக்கு திருப்பூர் தான் எனக்கு தாய் வீடு. இந்த காமராஜர் வந்தாங்க முதல் துவைக்கான உத்தரவு போட்டார். சரியாக கலைமாமணி அரசு பரமேஸ்வரன் உங்களுக்கெல்லாம் தெரியும், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். அவர் கரெக்டாக என்னை தேடி வர்றார். நல்லதுக்கு உங்களே நான் தேடி வர அன்னைக்கு வந்தாலும் அவர் எண்ணங்கள் 20 முன்னாடி அப்போ துவக்கப்பட்டு நாமக்கல் சிறந்த மருத்துவர் தங்க மருத்துவமனை குழந்தைகள் தலைமையேற்று தமிழ்ச்சிக்க தலைவராக இருக்கிறார்கள். சிறப்பாக நடைபெறுகின்ற உண்மையை தாய்க்கு நல்லா நடக்கணும் உருவாக்கணும். கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, 5வது ஆண்டு 6வது ஆண்டு அது வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னா மகிழ்ந்து வாழ்க்கை சூழ்நிலை தான் மனிதன் உருவாக்கும். சூழ்நிலை மனிதன் உருவாக்கும். சரியா? நம்ம சூழ்நிலை போகணும். தங்கம் செய்யாத சங்கம் செய்யும், தங்கம் செய்யாத சங்கம் செய்யும். அதான் சங்கம் செய்ய. எந்த சங்கம்? நகைச்சுவை சங்கம், அதே மாதிரி மனவளக்கலை சங்கம், உலகத்தை சேவா சங்கம், இது மாதிரி நல்ல சான்றோர்கள் சபை எல்லாம் சேரும். இந்த ஊர் அங்கனி உறவுடைய சேர்ந்தால் பெரிய பேர் தீர்த்தோடு பேர் இருக்குது. நல்ல வார்த்தை. ஊர் சாக்கடை தான் அது. ஆனா சேரக்கூடிய இடம் புனிதமான பார்த்தா அது புனிதமாயிருக்கு. நன்மையான வார்த்தை. ஊர் அங்கனி நீர், ஊருடைய சாக்கடை சேருமிட பெரிதாக இருந்தா அது பேரு தீர்த்தோடு பேர் வந்துடும். அப்ப நம்ம எல்லாம் தீர்த்ததாரிகள், சிந்தனையாளர்கள், அறிஞர் மக்கள். முதல் சொல்லும்போது சிந்தனையாளர்களே அறிஞர் மக்களை கூப்பிடுவார். ஏன்னா சிந்திக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஜீவன் இதை மட்டும்தான். சிந்திக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கை எதையும் சந்திக்க தயாரிடுவாங்க. சிந்திக்க தெரிஞ்சவங்க எதையும் சந்திக்க தயாரிடுவாங்க. ஆனா சிந்தனை செய் மனமே பாட்டு கூட வரும். சிந்தனை செய் மனமே நம்மளோட ஐயப்பல்ல ஒரு 50 ஆண்டுகளாக பாடியிருக்கோம். தினம் பாடுவோம். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா இருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா இருக்கணும். எங்கும் அவன் சுரூபத்தை ஈடுபட்டுக்கணும். அதுக்கான தத்துவம் புரியல. அப்ப எண்ணி பார்க்கணும். ஏகாந்தம் என்ன? நம் துரியாதம் ஏகந்தம். ஏகாந்தம் ஏகந்தம் ஒரே ஒரு அர்த்தம் சுத்தவழி மெய்ப்பொருள். அது ஆதி அனாதி தெய்வம் எல்லாத்தோடும் அதை கொடுக்குற இடம் அது துரியாதம். அப்ப அதனால அதுக்குள்ள எங்கும் அவன் சொரூபத்தை நம்முடைய தத்துவம் துணியில் இருப்பான். அதனால எங்கும் அவன் சொரூபம்
அந்த கல்வியில் இருக்கிறால சிந்தித்து பார்க்கணும். அதுக்கு ஒரு சூழ்நிலை கொடுக்கின்ற மகத்தான செயல். எங்க உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ரோஜா குச்சி கொண்டாந்து வச்சுங்க, ஒரு மாசத்துல தளர்ந்து போய் வரும், 3 மாசத்துல வந்து செடி நல்லா பெருசாகும். 3 மாசம் மட்டும் ஒரு சின்ன முப்பு வரும், அப்படியே விரியும். அப்படி விரிஞ்சு பார்த்தா அப்படி அழகான கலரா இருக்கும். ஒரு மாற்றம் வரும், ஒரு தேடிக்கு தேடி வரும். அந்த ஓரறிவு ரோஜா செடிக்கு அதெல்லாம் உள்ள இருந்ததுல வெளியிருந்து வந்ததுங்களா? வெளியில வந்தது, வெளியில வந்தது. இலை வச்சோம், குச்சி வச்சோம், ரோஜா பூ வச்சோம், வளர்ந்து மாட்டு. ஓரறிவுக்கு எல்லாம் உள்ள இருந்து வருதுன்னா அறிவுக்கு எங்க இருந்து வரணும்? இருக்கும் இடத்தை விட்டு எங்க மாதிரியா ஊனுக்குள் நின்று உலாவினை காணாமல் நான் நடப்பதே போறாமே. எவ்வளவு பேர் இருக்காங்க மக்கள் கூட. கோவில் முழுதும் கண்டேன், கோபுரம் வாசல் கண்டேன், தேரோடு நிதி கண்டேன், கப்பத்தம் கண்டேன். தேவாலயத்தை தேடி உள்ளே கற்றுக்கொண்டேன். இதுதான் தத்துவம். இதான் கடவுள் பார்த்த கடவுள் இன்னும் அது உள்ளே தேடுக்க நிறையா கிடைக்கும். அதான் இருக்கு மடத்தை விட்டு ஞானத்தகமே உள்ளத்தின் உள்ளே உளவள தீர்த்தங்கிற ஒரு சொல்றால் பரவாயில்ல. உள்ளத்தின் உள்ளே உளவள தீர்த்தங்கிற எங்களுக்கு உள்ள இருக்குது. நெல்ல குறைந்தாடார், நெல்ல குறைந்தா பழமும் படு பணத்தில் வர கள்ள மனமே கல்வி இல்லாத, இதை பற்றி அறிவில்லாதவங்க. அதான் செத்துக்கூடிய வாய்ப்பு கதாசிரிய அவதாரத்தால் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ரோஜா செடிகள் உள்ளவங்கன்னா நம்ம என்ன இருக்கு, ஒரு முதல்ல ஒரு மனிதனா பிறந்து மனிதனா வாழணும்னா 4 அறிவு வேணும். வார்த்தைங்க 4 அறிவை பெற வேண்டும். 1 எழுத்தறிவு சிறப்பாக இருக்கிறது, எழுத்தறிவு சிறப்பா இருக்குது. 2வது தொழில் அறிவு அதோட சிறப்பா இருக்குது. எவ்வளவு நிறுவனங்கள்லாம் தொழிலறிவு உலகம் பிள்ளைகளாம் உயர்ந்திருக்கிறாங்க சரிங்களா? இங்க தொழில்கல்வி தான் இன்னைக்கு கூகுளுக்கு வந்து சுந்தரமிச்சு இருக்கிறார். நாமக்கல் மாவட்ட சந்திரசேகர் டாட்டாவுடைய சிஓ. சாதாரண கிராமத்தில் சிஓ. எப்படி இந்த கல்வி தொழில்கல்வி? 3வது ஒழுக்கப்பட கல்வி கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த ஒழுக்கப்படவை கொடுத்து ஒழுக்க விழுப்பங்கள் ஒரு தீர்மானப்படும். மகாத்மாஜி சொன்ன மாதிரி ஒழுக்கமில்லாத கல்வி பயனில்லை. இந்த கல்வியாளர் சொல்ற வணங்க ஏன்னா அவ்வளவு மனம் பயிர் கொடுக்குறாங்க. நினைச்சு பாருங்க, எத்தனை கல்வி தமிழ்நாட்டிலேயே அதிக பள்ளிக்கல்விகளை கொடுக்கிற ஒரே ஒரு மாவட்டம் மண்டலம் திருப்பூர் தான். அவருக்கு உழைப்பு ஆச்சரியமா இருக்காங்க. எவ்வளவு உழைப்பு சாதாரண விடையில் அது இதெல்லாம் எதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மற்றவரை எதிர்பார்ப்பு கையேற்றம் வேண்டாம், பெற்றிருக்கிறோம் கொடுக்கிறோம். அனவாக்களை பொறுத்தவரைக்கும் இங்க பதவியோ பட்டமோ ஒண்ணு இருக்க. தலைவர் சொன்னீங்கன்னா தெரிஞ்சாலும் தெரியல, அது கூட தெரியாது. நாங்களா சொல்லுவோம் பேராசிரியர் அருள் நிதி, அது என்ன பண்ணுறாங்க அருள் நிதி. அதுக்கப்புறம் நிதி என்ன நம்ம பணம் இல்லை, நம்ம பணத்தை போட்டோட நிதினா மாறிடும், அது பொது சொத்தாயிடும். அதை பயன்படுத்த உரிமை இருக்கு, சொந்தத்தை பயன்படுத்த உரிமை இல்லை. எவ்வளவு நிதி நீ குடிக்கூட போட்டுட்டாலும் அந்த பணம் பொது நிதி, அதை நாம் தனிப்பட்ட முறை செலவு உரிமை இல்லை. தான் நிதியுடைய செல்வத்தை பயன்படுத்திக்கலாம். அருள் எழுத்துல முதல் தவச்செல்வர் பண்ண கொடுக்குறார் துரியாத கொடுக்குற அருட்செல்வர் பண்ண கொடுக்குறார் துரியாத பண்றான். ஆனா அருள் நிதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான் பெற்ற இன்பம் பெருக வையங்கள் உழைப்புத்தான் இன்றைக்கு 400 அறக்கலைகளும் 3000 நவமயங்களும் 36 பல்கலைக்கழகங்களும் கடைகோடி கிராமங்களோட அந்த காரணம் அத்தனை உழைப்பு என்று சொல்லிய நேரத்தில் உழைத்தவர்கள் என்றோடு வழங்கும். அந்த மொழியை அதுதான் வாங்க சொன்னார். வளர்ந்த செடிக்கு நீர் வேண்டும், வளர்ந்த செடிக்கு நீர் வேண்டும், பாராட்டு வேண்டும். பாராட்டுங்க. புகழ்ச்சி வேறு பாராட்டு வேறு, புகழ்ச்சி வேறு பாராட்டு வேறு.